வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் கன்னியாகுமரி பயணத்தையொட்டி அங்கு விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. தொலைபேசி வழி மனநல ஆரோக்கிய திட்டத்தின் கீழ் பயன்பெறுவோரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ருத்ரா M2 ஏவுகணை இன்று வெற்றிகரமாக சோதித்து பார்க்கப்பட்டது. தென்மேற்கு பருவமழை கேரளாவில் நாளைக்குள் தொடங்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஒலிம்பிக் தகுதிச் சுற்று குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் அங்குஷிதா போரோ காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் கன்னியாகுமரி பயணத்தையொட்டி அங்கு விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. 3000த்திற்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். 3 நாள் பயணமாக நாளை பாரத பிரதமர் மோடி அவர்கள் கன்னியாகுமரி வருகை தருகிறார். கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் மேற்கொண்டு பின்னர் பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகத்திற்கு சொந்தமான ML விவேகானந்தா என்ற தனிப்படகு மூலம் விவேகானந்தர் நினைவு மண்டபத்திற்கு செல்கிறார். அங்குள்ள சுவாமி விவேகானந்தரின் முழு உருவ சிலைக்கு மலர் தூவி மரியாதை செய்கிறார். பின்னர் அங்குள்ள கன்னியாகுமரி பகவதி அம்மன் கால்பாத மண்டபத்தில் வழிபாடு நடத்திய பின்னர் விவேகானந்தர் நினைவு மண்டபத்தில் உள்ள தியான மண்டபத்தில் தியானம் மேற்கொள்கிறார். ஜூன் 1ஆம் தேதி மாலை 3 மணி அளவில் படகு மூலம் அருகில் உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு சென்று பார்வையிடுகிறார். பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் வருகையை முன்னிட்டு கன்னியாகுமரியில் உச்சகட்ட பாதுகாப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் சுமார் 3000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். அதேபோல கன்னியாகுமரி கடல் பகுதியில் கடலோர பாதுகாப்பு குழுமத்தை சேர்ந்த காவலர்களும் ஆய்வு பணியை மேற்கொண்டுள்ளனர். பிரதமர் மோடி அவர்களின் வருகையை முன்னிட்டு 3 நாட்களும் விவேகானந்தர் நினைவு மண்டபத்திற்கு படகின் மூலம் செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரியிலிருந்து குமாரன். இதற்கிடையே பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தியான நிகழ்ச்சியை ரத்து செய்ய வலியுறுத்தி கன்னியாகுமரி மாவட்ட தேர்தல் அதிகாரியிடம் திமுக மனு ஒன்றை அளித்துள்ளது. தேர்தல் நடத்தை நெறிமுறைகள் அமலில் இருப்பதை சுட்டிக்காட்டி இந்த நிகழ்ச்சிக்கு அனுமதி அளிக்கக்கூடாது என்று அந்த மனுவில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தலில் பிஜேபி வெற்றி பெறும் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு அமித் ஷா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அளித்துள்ள பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர் 400க்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெற வேண்டும் என்ற இலக்கோடு பிஜேபி இந்த தேர்தலை எதிர்கொண்டதாக குறிப்பிட்டார். தென் மாநிலங்களில் பிஜேபிக்கான செல்வாக்கு அதிகரித்துள்ளது என்றும் இதனை தேர்தல் முடிவுகள் வெளிப்படுத்தும் என்றும் திரு அமித் ஷா கூறினார். மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி பொறுப்பேற்றால் வேளாண் கடன்கள் ரத்து செய்யப்படும் என்று அக்கட்சியின் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி கூறியுள்ளார். பஞ்சாப் மாநிலத்தில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசிய அவர் வேளாண் விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை வழங்கும் நடைமுறைக்கு சட்டப்பூர்வ அந்தஸ்து வழங்கப்படும் என்றார். விவசாயிகளின் கோரிக்கைகளை நிறைவேற்ற பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி தவறிவிட்டதாகவும் திரு ராகுல்காந்தி குற்றம் சாட்டினார். மக்களவைத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கையின்போது அஇஅதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி வேட்பாளர்களின் முகவர்கள் விழிப்புடன் பணியாற்ற வேண்டும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் வாக்கு எண்ணிக்கை நிறைவடைந்து முடிவு அறிவிக்கப்பட்ட பின்னரே முகவர்கள் வாக்கு எண்ணும் மையத்திலிருந்து வெளியேற வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அனல் காற்றின் தாக்கம் அதிகரித்துள்ளதை அடுத்து பொதுமக்கள் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கேட்டுக் கொண்டுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கோரிக்கை விடுத்துள்ள அவர் பொதுமக்கள் போதிய அளவு தண்ணீர் குடிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். அத்தியாவசிய பணிகளுக்கு மட்டுமே வீட்டை விட்டு வெளியே வருமாறு திரு மன்சுக் மாண்டவியா வேண்டுகோள் விடுத்துள்ளார். தொலைபேசி வழி மனநல ஆரோக்கிய திட்டத்தின் கீழ் பயன்பெறுவோரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இதற்கான கட்டணமில்லா தொலைபேசி சேவை வசதியை பயன்படுத்தியவர்களின் எண்ணிக்கை 10 லட்சத்தை தாண்டியுள்ளதாக சுகாதாரத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ருத்ரா M2 ஏவுகணை இன்று வெற்றிகரமாக சோதித்து பார்க்கப்பட்டதாக பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனம் கூறியுள்ளது. விண்ணிலிருந்து தரையில் உள்ள இலக்கை தாக்கும் வல்லமை கொண்ட இந்த ஏவுகணை ஒடிசா கடல் பகுதியில் இன்று காலை 11:30 மணியளவில் சோதித்து பார்க்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த சோதனையின்போது திட்டமிட்ட இலக்குகளை இந்த ஏவுகணை துல்லியமாக தாக்கியதாக அவர் மேலும் கூறுகிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தென்மேற்கு பருவமழை கேரளாவில் நாளைக்குள் தொடங்கக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரைக்கண்ணன் கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். அடுத்த 24 மணி நேரத்தில்
கேரளாவில் தென்மேற்கு பருவமழை துவங்குவதற்கான வாய்ப்புள்ளது. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு ஓரிரு இடங்களிலும், அதற்கடுத்த 3 நாட்களுக்கு ஒரு சில இடங்களிலும் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது. கனமழையை பொறுத்தவரை ஜூன் 1 மற்றும் 2ஆம் தேதி வட உள் தமிழக மாவட்டங்களான நீலகிரி, கோவை, ஈரோடு, தர்மபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. கடல் பகுதிகளில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அடுத்த 3 நாட்களுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் திரு செந்தாமரை கண்ணன் அறிவுறுத்தினார். அடுத்த 3 நாட்களுக்கு குமரி கடல் பகுதிகள், மன்னார் வளைகுடா பகுதிகள், தென் தமிழக கடலோர பகுதிகள், தெற்கு கேரள கடலோர பகுதிகள் மற்றும் லட்சத்தீவு மற்றும் மாலத்தீவு கடல் பகுதிகள், தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் மத்திய வங்கக்கடல் பகுதிகள், அதனை ஒட்டிய வட ஆந்திர கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் மேற்கண்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். குற்றால அருவிகளில் வெள்ளம் ஏற்படும்போது பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கும் வகையில் ஒலி எழுப்பும் கருவி பொருத்தும் பணி தொடங்கியுள்ளது. பேரூராட்சி நிர்வாகம் இந்த பணியினை மேற்கொண்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ள பிரதான அருவியான குற்றாலம் மீனருவி, ஐந்தருவி, புலியருவி, சிற்றருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அருவிகளில் தற்போது ஆர்ப்பரித்து வரக்கூடிய தண்ணீரில் பல பகுதியிலிருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அருவியில் குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். இந்த நிலையில் கடந்த 17ஆம் தேதி பழைய குற்றாலத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கால் அஸ்வின் என்ற 17 வயது சிறுவன் வெள்ள நீரில் அடித்துச் செல்லப்பட்டார். சுற்றுலா பயணிகளுடைய பாதுகாப்பு நலன் கருதி முன்னெச்சரிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்ததைத் தொடர்ந்து செண்பகாதேவி வனப்பகுதியில் வன ஊழியர் தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வரும் நிலையில் பிரதான அருவியான குற்றால மெயின் அருவியில் வெள்ள ஏற்படும் காலங்களில் சங்கு ஒலி எழுப்பும் கருவி தற்போது பேரூராட்சி நிர்வாகம் சார்பில் அமைக்கப்பட்டுள்ளது. இதற்கு இப்பகுதி மக்களும் சுற்றுலா பயணிகளும் வரவேற்பு கொடுத்துள்ளனர். தென்காசியிலிருந்து செந்தில். நீலகிரி மாவட்டம் கொளப்பள்ளியில் கிணற்றுக்குள் விழுந்த குட்டி யானையை வனத்துறையினர் பாதுகாப்பாக மீட்டனர். குட்டி யானை கிணற்றிலிருந்து வெளியே வருவதற்கான பாதையை ஏற்படுத்தி வனத்துறையினர் மீட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள கொளப்பள்ளி குறிஞ்சி நகர் பகுதியில் கிணற்றுக்குள் குட்டி யானை விழுந்தது. இரவு முழுவதும் குட்டியை காப்பாற்ற போராடிய காட்டு யானைகளின் சத்தத்தை கேட்ட கிராம மக்கள் விடிந்ததும் அந்த பகுதியில் பார்த்தபோது கிணற்றுக்குள் குட்டி யானை இருப்பதும் அதை சுற்றி மற்ற யானைகள் கூட்டமாக நின்றிருப்பதைக் கண்டு வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். இந்த நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் கிணற்றுக்குள் விழுந்திருக்கும் குட்டி யானையை காப்பாற்ற JCB உதவியுடன் மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். கிணற்றிலிருந்து குட்டி யானை வெளியே வரும் அளவிற்கு பாதையை ஏற்படுத்தி கயிறுகள் கட்டி குட்டி யானையை மீட்க முயற்சித்தனர். குட்டி யானை வெளியே வர நீண்ட நேரம் முயற்சித்தது. பின்பு மெதுவாக மேலே ஏறி வனப்பகுதிக்குள் சென்றது. வனத்துறையினரின் 6 மணி நேர போராட்டத்திற்கு பின்பு குட்டி யானை பத்திரமாக மீட்கப்பட்டு தாய் யானை கூட்டத்துடன் சேர்க்கப்பட்டது. குட்டி யானை தாய் யானையுடன் சேர்ந்திருக்கும் ட்ரோன் கேமரா காட்சிகளை வனத்துறையினர் வெளியிட்டுள்ளனர். உதகையிலிருந்து சரவணன். மாவட்டச் செய்திகள். செங்கல்பட்டு மாவட்டத்தில் மக்களவைத் தேர்தல் வாக்கு எண்ணும் பணியில் ஈடுபட உள்ள பணியாளர்களுக்கான பயிற்சி ஆட்சியர் திரு அருண்ராஜ் தலைமையில் இன்று நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டத்தில் உயர்கல்விக்கான வழிகாட்டுதல் நிகழ்ச்சி மற்றும் 10, 11ஆம் வகுப்பு மாணவர் சேர்க்கை அறிமுக விழா ஆட்சியர் திருமதி உமா தலைமையில் இன்று நடைபெற்றது. கொடைக்கானலில் வனத்துறையினரின் கட்டுப்பாட்டில் உள்ள பேரிஜம் ஏரிக்கு செல்ல சுற்றுலாப் பயணிகளுக்கு இன்று முதல் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் வாரிசு சான்றிதழ் பெற லஞ்சம் பெற்ற பெண் வருவாய் ஆய்வாளரை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கைது செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் எலாவூர் ஒருங்கிணைந்த சோதனைச் சாவடியில் உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட வெள்ளிப் பொருட்களை பறிமுதல் செய்த காவல்துறையினர் 2 கைது செய்தனர். தஞ்சாவூரில் ஒரே இடத்தில் பல்வேறு வைணவ ஆலயங்களின் 25 கருட சேவை வைபவம் இன்று நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி கோவிலில் ரோப்கார் சேவை பராமரிப்பு பணிகள் காரணமாக நாளை ஒருநாள் மட்டும் நிறுத்தி வைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை பறிமுதல் செய்த காவல்துறையினர் இது தொடர்பாக 40 பேரை கைது செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். ஒலிம்பிக் தகுதிச்சுற்று குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் அங்குஷிதா போரோ காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். தாய்லாந்தின் பேங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 60 கிலோ எடைப்பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் கஜகஸ்தானின் ரிம்மா ஓலோசென்கோவை வென்றார். மகளிர் 66 கிலோ எடைப்பிரிவில் அருந்ததி சௌத்ரி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து மற்றும் பிரணாய் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உலகக்கோப்பை டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்பதற்காக அமெரிக்கா சென்றுள்ள இந்திய அணி இன்று நியூயார்க்கில் பயிற்சியில் ஈடுபட்டது.
மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் கன்னியாகுமரி பயணத்தை ஒட்டி அங்கு விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. தொலைபேசி வழி மனநல ஆரோக்கிய திட்டத்தின் கீழ் பயன்பெறுவோரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ருத்ரா M2 ஏவுகணை இன்று வெற்றிகரமாக சோதித்து பார்க்கப்பட்டது. தென்மேற்கு பருவமழை கேரளாவில் நாளைக்குள் தொடங்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஒலிம்பிக் தகுதிச் சுற்று குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் அங்குஷிதா போரோ காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.